இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு வந்திருக்குங்க. பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப நாளாகவே வந்து நான் வந்து ஒரு கடாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே இருந்தேன். ஏன்னா வீட்டில் இருந்த கடாய் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து புதுசாகவே ஒரு கடாய் வந்து வாங்கியிருக்கிறேன். இது 2-in-1 மாதிரிங்க. ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கோ பொரியல் வைக்கிறதுக்கோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் நமக்கு வந்து இந்த லெட் வந்து யூஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டீமு இப்போ ஏதாவது ஆவியில் வச்சு எடுக்கணுன்னா கூட நம்ம இதில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது அப்பளம் ஏதாவது பொரிக்கிறோம் அப்படின்னா இதே கடாயில் அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னா இது ஸ்டாண்டு மாதிரி என்ன அப்படின்னா பொரித்து நம்ம இதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 இதுக்குமே வந்து யூஸ் ஆக ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நம்ம இன்றைக்கி இந்த புது கடாயில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாலக் பன்னீர் தான் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கட்டு பாலக்கீரை வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போதே நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை போடணும். இந்த சர்க்கரை எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த பாலக்கீரையுடைய கலர் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகாது. அதே கலர்லேயே வந்து இருக்கும், க்ரீன் கலர்லேயே வந்து இருக்கும். தண்ணி வந்து கொதிச்சதுமே வந்து நம்ம பாலக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து கொதிச்சாச்சு. நம்ம இனி பாலக்கை இது கூட சேர்த்துக்கலாம். பாலக்கை சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். கீரை வந்துடுச்சு. நம்ம இனி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கீரையை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து பாலக் செய்யும் போது தேவைப்பட்ட அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படலைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வந்து சூடாகட்டும். இப்போ நம்ம கடாய் வந்து சூடாயாச்சு. ஆயில் வந்து விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டே வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்குற நேரத்தில் நம்ம வந்து பாலக்கை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது வதங்கட்டும். நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். அது கூடவே 5 முந்திரி சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு. அது கூட 2 காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இனி மிக்ஸியில் வந்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் 3மே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பாலக்கு வந்து சேர்த்துக்கலாம். பாலக்கை வந்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துருக்குறோம்.
இனி இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து சேர்த்தோம் அப்படின்னா பாலக் பன்னீர் 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் வந்து கீரை அவிச்சு வச்சுருந்தேன்ல அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி இது கூடயே சேர்த்துருக்கிறேன். இனி இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். வீட்டில் பண்ண பன்னீர் தாங்க, ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு. கியூபாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த பாலக்குக்கு தேவையான சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சால்ட்டு பார்த்து கொஞ்சம் குறைச்சே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை பார்த்தீங்களா ரொம்பவா உப்பு வந்து எடுக்காது. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். ஹோம்மேடு பன்னீருங்க, நம்ம வீட்டிலே வந்து பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாகவே வரும். ரொம்பவே டேஸ்டான பாலக் பன்னீர் ரெடி ஆயாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு தான் அந்த பாலக் பன்னீர் வந்து எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோம்மேட் பன்னீர் வந்து அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.